இங்கிலாந்து vs இந்தியா 4 டெஸ்ட் டே 3யோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 544 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். அதில் ஜோ ரூட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஃபினாமினல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். அவரோட 38 டெஸ்ட் செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தாரு. நிறைய ரெக்கார்டையும் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் டெஸ்ட் ஃபார்மேட். இன்னும் சச்சின் டெண்டுல்கரை மட்டும்தான் பீட் பண்ணணும். ஐ திங்க் ஹி வில் பீட் அப்படின்னு வந்து தோணுது. ஸோ ஃபண்டாஸ்டிக் பேட்டிங் ஃப்ரம் ஜோ ரூட்னே சொல்லலாம். ஒரு டாப் கிளாஸ் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாருனே சொல்லலாம். தென் ஓலி போப் அவர் வந்து ஒரு 71 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அவரும் வந்து சூப்பராக வந்து பேட் பண்ணார்னே சொல்லலாம். அந்த டாப் 4 பேட்ஸ்மேன்ஸுமே பார்த்தீங்கன்னா 50+ ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க. தென் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அவரோட ஃபர்ஸ்ட் 50 இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரிஸில் வந்து அடிச்சிருந்தாரு. அவர் வந்து 77 நாட் அவுட்டில் இருக்காரு. ஐ திங்க் அந்த 100 அந்த ஒரு மைல் ஸ்டோனை நோக்கி தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்ப் ஆகிட்டு போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட்ஸ்க்கு அப்புறம் வந்து பேட்டிங் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு 77 நாட் அவுட்டில் இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக்காக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம். நம்ம இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங்லேருந்து எடுத்துகிட்டோன்னா ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் ரொம்ப நேரமாக யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தார். எங்கடா வாஷிங்டன் சுந்தர் அவர் 11ல் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நினச்சிருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் எடுத்து வந்தாங்க. அப்போ வந்து அவர் வந்து குவிக்காக வந்து ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஸோ அவர் ஒரு மாதிரி டீசெண்டாக பவுல் பண்ணார்னே சொல்லலாம். தென் ரவீந்திர ஜடேஜா ஸோ அவர் வந்து ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஒரு 180 ரன்ஸ் லீடில் இருக்காங்க. ஸோ எவ்வளோ லீடில் முடிப்பாங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ எவ்வளோக்குள்ளே இந்தியா ரெஸ்ட்ரிக்ட் பார்க்கணும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.